ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் போண்டா ரெசிபி. அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை மசிச்சுக்கலாம். நல்லா இது கைகள்னாலே கட்டி இல்லாமல் மசிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷர் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் மசிக்கலாம் நல்லா. ஆனால் பட் கெட்டிகள் இல்லாமல் மசிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நைஸாக மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் அவல், அது நான் இது எடுத்துருக்கிறேன், அந்த நைஸ் அவல்னு சொல்லுவாங்கள்ல, பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அது இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஆகிட்டுருக்கு. அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து கலக்கிக்கலாம். நீங்கள் எந்த அவல்னாலும் எடுத்துக்கலாம், பேப்பர் அவல் அப்படி இல்லைன்னா கெட்டி அவல் கூட. ஆனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஏன்னா இந்த நைஸ் அவல் அப்படின்னா, பேப்பர் அவல் அப்படிங்கும்போது அது ஈஸியாக இதுவாகிடும். கெட்டி அவல் அப்படின்னா உங்களுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் ஊறுறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குட்டீஸ் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் மிளகாத்தூள், சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ப்ளஸ் ஒரு 4 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சது, கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சது, ப்ளஸ் ஒரு 2 ஸ்பூன் தயிர் நான் சேர்க்குறேன். நீங்கள் தயிர் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சோடா மாவு இருக்கு இல்லையா, அது வேணால் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே சேர்ந்து மாவாக இது பண்ணிக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு இது எல்லாம் பிசைஞ்ச பிறகு ஒரு இன்க்ரெடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கலந்து வச்சுருக்கிற இதில் ஒரு 2.5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 இல்லை 3.5 ஸ்பூன் இருந்தால் போதும். அப்படியே இதுவாகலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த போண்டா போடுற பதத்துக்கு வரணும், அவ்வளவுதான். இது இன்ஸ்டன்ட் ரெசிபி, வெரி ஈஸி. வீட்டில் உள்ளதே வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வித்தின் 5 மினிட்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த அவல் ஊற வைக்கணும், உருளைக்கிழங்கு வேக வைக்கணும், அப்புறம் ஆனியன் சாப் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடு இது. கோதுமை மாவில் கூட செய்யலாம் இந்த மாதிரி. ஓகே, இந்த பாருங்கள், இந்த மாதிரி போண்டா போடுற பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி உருட்டி போண்டா போடுற மாதிரி இருக்குது. இப்போ போட்டுடலாம் ஒன்று ஒன்றா. இப்போ ஸ்டவ்வில் நான் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். ஒவ்வொரு போண்டாவாக போட்டுடலாம். உடனே திருப்பாதீங்க. இது வெரி வெரி ஈஸி அண்டு குயிக் ரெசிபி. வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம செஞ்சிடலாம். மாவு அரைக்க தேவையில்லை, எதுவும் இது பண்ண தேவையில்லை. போட்ட உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் இதுவாகட்டும், ஆன பிறகு திருப்பி விடலாம்.
ஓகே, இப்போ ஒவ்வொரு போண்டாவாக போட்டுடலாம். இன்ஸ்டன்ட் ஸ்நாக், இன்ஸ்டன்ட் வந்து எதுவும் ஊற வைக்க தேவையில்லை, அரைக்க தேவையில்லை. உடனடியாக நினச்ச உடனே செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு. உங்களுக்கு பச்சரிசி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 1.5 ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக நீங்கள் உங்களுக்கு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த போடுற கன்சிஸ்டன்சி வரணும். உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் இதுவாகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இந்த மழை காலத்துக்கு நல்லா மொறு மொறுன்னு சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும்போது எடுத்துடலாம், ரொம்ப தீச்சிடக்கூடாது. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு பொறுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டீ போடுற டைமில் நீங்கள் அழகாக செஞ்சிடலாம். செலவுமே ரொம்ப கம்மி தான், எதுவுமே காஸ்ட்லி இன்க்ரீடியண்ட் எதுவுமே கிடையாது, வீட்டில் உள்ள பொருட்கள் தான் எல்லாமே. வாவ், சூப்பர்! அருமையான சுவையில் இன்ஸ்டன்ட் போண்டா, மொறுபொறுப்பாக சுவையோடு. இட்ஸ் ரெடி டு டேஸ்ட் அண்ட் ரெடி டு சர்வ். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல். லைக், comment and share with your friends, relatives and neighbors, and thanks for watching.